வினா எண் 126. கார்ல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 1000, பி 1200, சி 1250, டி 1260. விடை டி 1260. வினா எண் 127. சமூக வளர்ச்சி என்பது ஏ சமூக இயல்பு வளர்ச்சியை ஏற்படுத்துதல், பி சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல், சி சமூகத்தில இணக்கமாக பழகுதல், டி சமுதாயத்தின் நெறிமுறைகளை கற்றல். விடை பி சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். வினா எண் 128. எரிக்சனின் சமூக இயல்பு வளர்ச்சி படிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஏ 4, பி 5, சி 6, டி 8. விடை டி 8. வினா எண் 129. நல்லொழுக்க வளர்ச்சியானது குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கிவிடுகிறது என்று கூறியவர் யார்? ஏ பியாஜே, பி கோல்பர்க், சி ப்ரூனர், டி எரிக்சன். விடை ஏ பியாஜே. வினா எண் 130. மனவெழுச்சிகள் தோன்றுபவை எதிலிருந்து? ஏ அறிவுசார் சிந்தனைகளிலிருந்து, பி உணர்வுசார் நிகழ்வுகளிலிருந்து, சி உடலியக்க செயல்களிலிருந்து, டி இயல்பூக்கங்களிலிருந்து. விடை டி இயல்பூக்கங்களிலிருந்து. வினா எண் 131. ஒரு மனிதன் தேவைப்படும் நேரங்களில் தேவைப்படும் அளவு நேர் அல்லது எதிர்மறை மனவெழுச்சிகளை வெளிப்படுத்த பக்குவம் பெற்றிருக்கும் நிலை என்ன? ஏ மனவெழுச்சி முதிர்ச்சி நிலை, பி மனவெழுச்சி கட்டுப்பாடு நிலை, சி மனவெழுச்சி இயல்பூக்கங்கள் நிலை, டி மனவெழுச்சி உள் உணர்ச்சி நிலை. விடை ஏ மனவெழுச்சி முதிர்ச்சி நிலை. வினா எண் 132. சமூக இயல்பை பெற்று சமூக வளர்ச்சி அடைவதற்கான பக்குவப்பட்ட நிலை எது? ஏ சமூக இயல்பினல் பெறுதல் நிலை, பி சமூக முதிர்ச்சி நிலை, சி சமூக பண்பு நிலை, டி சமூக இயல்பூக்க நிலை. விடை பி சமூக முதிர்ச்சி நிலை. வினா எண் 133. ஒழுக்க வளர்ச்சி எதனுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையது? ஆ உடல் வளர்ச்சி, பி சமூக வளர்ச்சி, சி மனவெழுச்சி வளர்ச்சி, டி அறிவுசார் வளர்ச்சி. விடை பி சமூக வளர்ச்சி. வினா எண் 134. ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என கூறியவர்கள் யார்? ஏ பியாஜே மற்றும் ப்ரூனர், பி கோல்பர்க் மற்றும் மக்டூகல், சி பியாஜே மற்றும் கோல்பர்க், டி ப்ரூனர் மற்றும் மக்டூகல். விடை சி பியாஜே மற்றும் கோல்பர்க். வினா எண் 135. மாணவர்களின் மனவெழுச்சி வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது எது? ஏ தனிநபர் காரணிகள், பி சமூக காரணிகள், சி பள்ளிக் காரணிகள், டி குடும்ப காரணிகள். விடை டி குடும்ப காரணிகள். வினா எண் 136. கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் இடம்பெறும் நிலைகள் எத்தனை? ஏ 4, பி 6, சி 8, டி 10. விடை பி 6. வினா எண் 137. வாழ்க்கையில் வெற்றியின் அளவு எதனை பொறுத்ததாகும்? ஏ அறிவுசார் திறன்கள், பி சமூக இயல்பினராகுதல், சி மனவெழுச்சிகள், டி நல்லொழுக்க பண்புகள். விடை சி மனவெழுச்சிகள். வினா எண் 138. மனவெழுச்சியினை உணர முடியுமே தவிர பிறருக்கு சொல்லிப் புரிய வைப்பது எளிதல்ல. இதனை கூறியவர் யார்? ஏ ஜெர்சில்ட், பி பியாஜே, சி எரிக்சன், டி கோல்பர்க். விடை ஏ ஜெர்சில்ட்.
வினா எண் 139. ஒருவர் சந்திக்கும் சூழலுக்கு ஏற்ப இணங்கிச் செயல்படும் திறனையே நுண்ணறிவு என கூறியவர் ஏ. வெக்ஸ்லர், பி. ஸ்கின்னர், சி. பியாஜே, டி. பாவ்லோ. விடை ஏ. வெக்ஸ்லர். வினா எண் 140. தார்ண்டைக் கூறிய நுண்ணறிவின் வகைகள் எத்தனை? ஏ 2, பி 3, சி 4, டி 5. விடை பி 3. வினா எண் 141. வார்த்தைகள், குறியீடுகள் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்புகளைக் கண்டறிந்து அவற்றைப் பயன்படுத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன் என்பது எத்தகைய நுண்ணறிவு? ஏ. சமூக நுண்ணறிவு, பி. பொறியியல் நுண்ணறிவு, சி. தர்க்கமுறை நுண்ணறிவு, டி. கருத்தியல் நுண்ணறிவு. விடை டி. கருத்தியல் நுண்ணறிவு. வினா எண் 142. நுண்ணறிவு பண்புகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஏ. நுண்ணறிவு பாரம்பரியம் மற்றும் சூழலால் தீர்மானிக்கப்படுவதில்லை. பி. இனம் மற்றும் பண்பாடு அடிப்படையில் நுண்ணறிவு வேறுபடுகிறது. சி. பாலினம் நுண்ணறிவை தீர்மானிக்கிறது. டி. நுண்ணறிவு நபருக்கு நபர் வேறுபடுகிறது. விடை டி. நுண்ணறிவு நபருக்கு நபர் வேறுபடுகிறது. வினா எண் 143. ஒருவர் செய்யும் ஒரு செயலில் ஆ துறையில் திறமை பெற்றிருந்தால் பிற செயல்களிலும் ஆ துறைகளிலும் திறமை பெற்றிருப்பார் என்பது எத்தகைய காரணி கோட்பாடு? ஏ. ஒரு காரணி கோட்பாடு, பி. இரு காரணி கோட்பாடு, சி. பல காரணி கோட்பாடு, டி. குழு காரணி கோட்பாடு. விடை ஏ. ஒரு காரணி கோட்பாடு. வினா எண் 144. நுண்ணறிவில் ஒரு பொது காரணி மட்டுமில்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லா பல பிரத்யேக காரணிகள்தான் ஒருவரின் நுண்ணறிவை தீர்மானிப்பதாக கூறிய உளவியல் அறிஞர் யார்? ஏ. பினே, பி. ஸ்பியர்மன், சி. தார்ண்டைக், டி. தர்ஸ்டன். விடை சி. தார்ண்டைக். வினா எண் 145. பல உளத்திறன்களின் ஒட்டுமொத்த தொகுப்புதான் நுண்ணறிவு என கூறிய உளவியல் அறிஞர் யார்? ஏ. பினே, பி. ஸ்பியர்மேன், சி. தார்ண்டைக், டி. தர்ஸ்டன். விடை டி. தர்ஸ்டன். வினா எண் 146. குழு காரணி கோட்பாட்டின் உளத்திறன்கள் அடிப்படையில் எடுத்துக்காட்டுகள் மூலம் ஆராய்ந்து அறியும் திறன் என்பது என்ன? ஏ. பிரச்சினைகளை தீர்க்கும் திறன், பி. புலக்காட்சி திறன், சி. பகுப்பாய்வு திறன், டி. தொகுப்பாய்வு திறன். விடை ஏ. பிரச்சினைகளை தீர்க்கும் திறன். வினா எண் 147. எந்த கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து சோதனை தொகுப்புகள் உருவாக்கப்படுகின்றன? ஏ. கில்போர்டு நுண்ணறிவு கோட்பாடு, பி. இருகாரணி கோட்பாடு, சி. பலகாரணி கோட்பாடு, டி. குழுக்காரணி கோட்பாடு. விடை டி. குழுக்காரணி கோட்பாடு. வினா எண் 148. கில்ஃபோர்டு எந்த நாட்டை சார்ந்த உளவியல் அறிஞர்? ஏ. சுவிட்சர்லாந்து, பி. ரஷ்யா, சி. அமெரிக்கா, டி. இங்கிலாந்து. விடை சி. அமெரிக்கா. வினா எண் 149. நுண்ணறிவு சோதனையில் பல திறன்கள் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் கோட்பாடு எது? ஏ. கில்போர்டு நுண்ணறிவு கோட்பாடு, பி. பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, சி. பல காரணி கோட்பாடு, டி. குழு காரணி கோட்பாடு. விடை பி. பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. வினா எண் 150. பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டின்படி ஆசிரியர், அரசியல்வாதிகள், விற்பனையாளர்கள், சமயத் தலைவர்கள் போன்றோரிடம் காணப்படும் நுண்ணறிவு ஆற்றல் எது? ஏ. மொழியாற்றல் நுண்ணறிவு, பி. இட ஆற்றல் நுண்ணறிவு, சி. பிறரறிவாற்றல் நுண்ணறிவு, டி. தன்னறிவாற்றல் நுண்ணறிவு. விடை சி. பிறரறிவாற்றல் நுண்ணறிவு. கல்விச்சோலை டிஜிட்டல் மூலம் உங்கள் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. லவ் யூ.